மாமா இந்தாங்க. என்னம்மா இது? பிபி டேப்லெட். என்ன மாமா சிரிக்கிறீங்க? எனக்கு எதுக்குமா இதெல்லாம்? நீங்க ரெகுலரா சாப்பிடுறது தானே? நான் வழக்கமா எடுத்துக்கிற மாத்திரை தாமா. ஆனா இப்போதைக்கு இது தேவைப்படாதுன்னு தோணுது. நீ ஒண்ணு பண்ணு, இன்னும் 1 மாசத்துக்கு இந்த மாத்திரையெல்லாம் ஓரங்கட்டி வை, எனக்கு கொடுக்காத. மாமா நீங்க ரெகுலரா சாப்பிடுற பிபி மாத்திரைய சாப்பிடலனா பிபி கண்ணா பின்னான்னு ஏறிடும். அப்புறம் டாக்டர் உங்களை தான் சத்தம் போடுவாரு. என்ன மாமா? வேதவல்லி, நான் இப்ப ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கேம்மா. எந்த கவலையும் டென்ஷன் இல்லாம ஹாப்பியா இருக்கேன். அதனால இப்ப எனக்கு பிபியே இல்ல. உனக்கு சந்தேகமா இருந்தா நீயே டெஸ்ட் பண்ணி சொல்லு. வழக்கமா பிபிக்கு நீ தானே டெஸ்ட் எடுப்ப, இப்போ நீயே டெஸ்ட் பண்ணு. நீ பயப்படுற மாதிரி எனக்கு பிபி ஹையா இருந்ததுன்னு வச்சுக்க, நீ குடுக்குற டேப்லெட்டை நான் சாப்பிடுறேன். ஓ பிபி மிஷின் எடுத்துட்டு வா, டெஸ்ட் பண்ணு. நான் சொல்றது சரியா இல்லன்னு உனக்கே தெரியும். சரியா? சரி. நாகராஜம்மா எங்க? மேல ரூம்ல தான் இருக்காரு. போன் பண்ணி வர சொல்லு, நான் பேசணும்னு சொல்லு. ஹலோ, மாமா உங்களை கீழே வர சொல்றாரு. என்னன்னு தெரியல, நீங்க வாங்க. என்னங்கறான்? வராரு. வரானா? சரி, நீ போய் மெஷின் எடுத்துட்டு வா. டெஸ்ட் பண்ணி நீயே தெரிஞ்சுக்கோ. மாமா கொண்டு வந்துட்டியா? உட்காரு உட்காரு. வேதாஜி, எனக்கு உனக்கு ஒரு பெட்டு. நீ இதை வச்சு டெஸ்ட் பண்ணி பாரு. நார்மலா இருந்துச்சுன்னா நீ எனக்கு 500 ரூபாய் தரணும். ஹையா இருந்துச்சுன்னு வச்சுக்க, உனக்கு நான் 500 ரூபாய் தருவேன். சரியா? பொதுவா எல்லாரும் பெட்ல ஜெயிக்கணும் தான் ஆசைப்படுவாங்க. ஆனா நான் இந்த பெட்ல தோக்கணும் தான் ஆசைப்படுறேன். நீங்க சொன்ன மாதிரி பிபி உங்களுக்கு கரெக்டா இருந்துச்சுன்னா 500 ரூபாய் என்ன 1000 ரூபாய் தரேன். சூப்பர் சூப்பர். என்ன சூப்பரே? மருமகளும் மாமனார் 500 1000 பேசிக்கிறீங்க. வாட்ஸ் தி மேட்டர்? உட்காரு. எனக்கு இவனுக்கு ஒரு சின்ன போட்டிடா. வாட் இஸ் தட் போட்டி? இவ எனக்கு பிபி ஹையா இருக்கு, மாத்திரை சாப்பிடுங்கங்கறான். நான் எனக்கு பிபி எல்லாம் ஒண்ணு இல்ல, நார்மலா இருக்கேன்னு சொல்றேன். நீ வேணா இந்த மிஷின் வச்சு டெஸ்ட் பண்ணு. எனக்கு பிபி ஹையா இருந்துச்சுன்னா நான் உனக்கு 500 ரூபாய் தரேன். நார்மலா இருந்துச்சுன்னா நீ எனக்கு 500 ரூபாய் தரேன்னு சொன்னேன். 500 என்னங்க, நார்மலா இருந்துச்சுன்னா 1000 ரூபாய் தரேங்கறவ. அப்படியா? சூப்பர் மேட்டர் இது. உங்க சொன்ன மாதிரி பிபி உங்களுக்கு நார்மலா இருந்ததுன்னா நான் உங்களுக்கு 1000 ரூபாய் தரேன். நான் இந்த போட்டியில கலந்துக்கிறேன். சபாஷ்ரா, இதான்டா என்னோட லக்குங்கிறது. இன்னைக்கு காலையில லட்சுமி முகூர்த்தம் முடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். அதான் தூங்க போற நேரத்துல 2000 ரூபாய் வசூல் ஆக போகுது. கமான் வேதாஜி, செக் பண்ணுங்க. கமான். என்ன சொல்லுது மீட்ரு? என்ன பேச்சு முச்சே காண? 80/100. நீங்க நார்மலா தான் இருக்கீங்க. அப்படி நான் என்ன சொன்னேன்? எடுங்க, ஆளுக்கு 1000 எடுங்க. பந்தய கட்டிங்களே, எடுங்க எடுங்க. ஓகே ஓகே ஓகே. அப்பா சூப்பர் பா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். அப்படி அப்படி அப்படி. உங்க அப்பா பெரிய பிசினஸ் பண்ணி இப்போ ஒத்துக்கிறியாடா? 5 நிமிஷம் 2000 ரூபாய் சம்பாதிச்சா இல்லையா? சூப்பர் 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 பா. ஆனா எனக்கு ஒரு மேட்டர் மட்டும் புரியவே இல்லை. என்ன? இல்ல, எப்போதுமே உங்க பிபி லெவல் கிறிஸ் கேல் அடிச்ச மாதிரி 150க்கு மேல தானே இருக்கும். இன்னைக்கு மட்டும் எப்படி நார்மலா இருக்குது? அதுக்கு காரணம் இருக்குதுடா. என்ன காரணம் மாமா? இப்ப நம்ம வீட்டுல என்ன நடந்துகிட்டு இருக்குது? என்ன நடந்துக்குது? இவன பாரு, ஒண்ணும் தெரியாத மாதிரி கேக்குறான். ஏண்டா, இப்ப நம்ம வீட்டுல நவராத்திரி ஜி தமிழ் கொண்டாட்ட போட்டி நடந்துகிட்டு இருக்குதுல்ல? வீடு ஜெகஜோதியா குதூகலமா இருக்குதுல்ல? அதனால மனசே நிறைஞ்சிருக்குதுடா. ஒரு டென்ஷன் இல்லாம ஹாப்பியா இருக்கிறேன். அதனால பிபி ஏறாம இருக்குது. நான் கூட ஆரம்பத்துல உங்களை அவசரப்பட்டு போட்டியில கலந்துங்கன்னு சொல்லிட்டேனே, எப்படி இருக்குமோ ஏதோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். ஆனா நீங்க இப்படி ஆர்வமா போட்டியில கலந்துக்கிறத பார்த்த உடனே நான் எடுத்த முடிவு கரெக்ட்னு தோணுதுடா. டேய், இந்த நவராத்திரிய எல்லாரும் கொண்டாடுற மாதிரி நார்மலா கொண்டாடி இருந்தா இவ்வளவு சந்தோஷம் வந்திருக்குமான்னு தெரியாதுடா. என்ன ஒரு போட்டி நடக்குது, ஒரே சஸ்பென்ஸ். என்ன ஆக போகுது, யார் ஜெயிக்க போறாங்கன்னு, அதுவும் டிவில வருதா? என்ன ஆர்வம்ங்கிற, எத்தனை பேர் பாக்குறாங்க, அத்தனை பேர் போன் பண்றாங்க எனக்கு. இந்த போட்டி ஆரம்பிச்சப்பறம்
இந்த ஜீ தமிழுக்கு தேங்க்ஸ்மா. எனக்கு ஃபேன்ஸே ஜாஸ்தி ஆயிட்டாங்க. பாரா சூப்பர்பா, கலகிறீங்க. நான் இவ்வளவு ரிலாக்ஸ்டா என்னைக்குமே இருந்தது இல்லடா. இப்போ எனக்கு ஒரு பிசினஸ் டென்ஷன் இல்ல, மீட்டிங் டென்ஷன் இல்ல, ஆபீஸ் டென்ஷன் இல்ல, ஒண்ணுமே இல்ல. நான் புது ஆளா மாறி இருக்கிறேன் இப்போ. பா நீங்க இப்படி சொல்லிட்டு கேட்கும் போது ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்குது. ஆமாடா, எனக்கும் அளவில்லாத சந்தோஷம். எந்த நிமிஷமே உயிர் போனாலும் வருத்தமே பட மாட்டேன்டா. என்ன மாமா இப்பதான் சந்தோஷமா இருக்கேன்னு சொன்னீங்க, அதுக்குள்ள இப்படி அவசகுணமா பேசுறீங்க? தோணிச்சு சொன்னம்மா, இதை போய் பெருசா எடுத்துக்கிறியா? மாமா சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லிட்டு அப்புறம் ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? சரி, எல்லா கவலையும் மறந்துட்டு எப்பவும் இதே மாதிரி சந்தோஷமா இருங்க. இனிமே நீங்க இப்படி எல்லாம் பேசக்கூடாது, சரியா? சரிம்மா, பேசல. அதே அப்புறம் வேதாஜி மாமா காலையில சமையல் போட்டியில நீ அசத்திட்டமா. அவியல் அவ்வளவு பிரமாதம். தேங்க்ஸ் மாமா. ஆமா, நாளைக்கு என்னமா போட்டி? அது இது வந்து இது என்னது மார்வேட போட்டி. ஓஹோ, மேக்கப் காம்படிஷனா? அதுல நீங்க என்ன பண்ண போறீங்க? நாங்க 2 பேரும் டிராமா போட்டி, அதுல நடிக்க போறோம். அதுக்கான கதை, வசனம், டைரக்ஷன், டைலாக்ஸ்லாம் எழுதினதுன்னா திடீர்னு நீங்க கூப்பிட்டீங்கன்னு வேதாஜி சொன்னாங்க. தபகட்டில எல்லாத்தையும் போட்டு அப்படியே வந்துட்டேன். நீ எழுத போற? யா, தப்பு தப்பா எழுதுவிய? அம்மா, அபத்தமா எழுதுவான், அப்படியே சொல்லி வைக்காத. எல்லாரும் சிரிப்பாங்க, திருத்தி விட்டு பேசுனா. அப்பா இன்சல்ட்டிங் பண்ணாதீங்க, அப்புறம் என்ன மூடு போயிடும். நாங்க ரிகர்சல் பண்ணோம். சாரி சாரி. ஆமா, நீ என்ன வேஷம்ல கட்ட போற? சும்மா சொல்றேன், இங்க யாரா இருக்காங்க சொல்லு. சீக்ரெட். என்னடா பண்ண போற? இந்த விஷயம் கல்பனானிக்கும் மம்முட்டிக்கும் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் ரிஸ்க் ஆயிடும். அதுதான் சொல்றேன். ஆமா ஆமா, ரகசியமாவே சொல்லு. அதே சஸ்பென்ஸ். இதுக்காக வாடா இவ்வளவு பில்டப்? ஆமா, இது மம்முட்டி காதல விடுதானே, கடம்பார காதல விடுதா என்னடா? இல்லப்பா, என்ன பண்ண போறோம்? சஸ்பென்ஸ். அது அப்படியே நின்று போட்டோம். சரிடா, சஸ்பென்ஸாவே இருக்கட்டும். அதுவும் நல்லா தான் இருக்கும். நானே நாளைக்கு பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். மாமா அப்புறம் இந்த டேப்லெட் அதை தூக்கி குப்பையில போடுமா. இன்னும் 1 மாசத்துக்கு இந்த மாத்திரையே கண்ணுல காமிக்காது, சரியா? சரி. டேய் கண்ணா, சீக்கிரம் டயலாக் எழுதி ரிஹர்சல் பாருங்கடா. போட்டியில் நல்லா செய்யணும்டா, போங்க. வேதாஜி கம் ஆன், வில் டு தி ஆக்டிங். டேய் கண்ணா, அப்பாஜி ரிஹர்சல் சத்தம் இல்லாம பண்றா. மம்முட்டி காதுல விழுந்துச்சு, டயலாக் காப்பி அடிச்சிருவான். கரெக்ட். ஓகே அப்பாஜி, தேங்க் யூ. நாங்க வரோம். போமா, வெளுத்துக்கட்டு. மாத்திரை யாருக்கு வேணும்? இவ எப்படி ஜெயிச்சிருப்பா? ஒன்னும் புரியலையே. நாம தான் 420ன்னு பார்த்தா இவ நமக்கு மேல 840 இருப்பா போல இருக்கே. அவ சமைச்சதுல கை நிறைய உப்பள்ளி போட்டது நாம தான். ஆனா அவ சமையல எப்படி நல்லா இருக்குன்னு சொல்லி மார்க் கொடுத்தாங்க. என்னவோ ஒரு கோல்மால் நடந்திருக்கு, கண்டுபிடிக்கிறேன். கல்பனா, கல்பனா, என்னாச்சு? தூங்கல? தூக்கம் வரல. என்னாச்சுமா? ஒன்னும் இல்ல. என்னாச்சு கல்பனா? ஏன் ஒரு மாதிரி சீரியஸா இருக்க? ஒன்னும் இல்லன்னு சொல்றேன்ல, விடுங்க. என்னடி கேக்குறேன்ல. இப்போதைக்கு எனக்கு தூக்கம் வராதுங்க, நீங்க படுத்து தூங்குங்க. இங்க பாரு, ஏதோ ஒரு பிரச்சனையை பத்தி நீ தீவிரமா யோசிச்சுட்டு இருக்கேன்னு புரியுது. என்ன பிரச்சனை? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுமா. கேக்குறேன்ல கல்பனா, சொல்லு. அந்த வேதவழிய பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். வேதவல்லிய பத்தியா? என்ன விஷயம்? அதான் அந்த நாகராஜும் வேதவழியும் இன்னைக்கு சமையல் போட்டியில ஜெயிச்சாங்கல்ல, அது எப்படி நடந்திருக்கும்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்குமா? அவங்க நல்லா சமைச்சிருப்பாங்க, ஜெயிச்சிருக்காங்க. இதுல நீ இவ்ளோ டென்ஷன் ஆகி அர்த்தராத்திரில உட்காந்து இப்படி யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லையே. இத பாருமா, சொல்றேன்னு கோச்சுக்காத. பொதுவா வேதவல்லி ரொம்ப நல்லா சமைப்பாங்க.
அப்படிப்பட்ட ஒரு ஆளு சமையல் போட்டியில ஜெயிக்கிறாங்கன்னா அதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லையே. அதுக்காக நீ நல்லா சமைக்கலன்னு நான் சொல்ல வரலமா. நீயும் இன்னைக்கு சூப்பரா சமைச்சிருக்க. உன்னோட குக்கிங் இன்னைக்கு பிரமாதமா இருந்துச்சுன்னு வந்திருந்த ஜட்ஜு கூட சொன்னார்ல. அதெல்லாம் இருக்கட்டும்ங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு வேதவழி நேர்மையா ஜெயிச்சிருக்க வாய்ப்பே இல்ல. அவ ஏதோ ஃப்ராடுத்தனம் பண்ணி தான் ஜெயிச்சிருக்கா. ஏய், என்ன சொல்ற நீ? ஆமாங்க, ஏதோ ஏமாத்தி தில்லுமுள்ளு வேலை பண்ணி தான் அவ ஜெயிச்சிருக்கா. அது மட்டும் நல்லா தெரியுது. என்னடி உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? வாய்க்கு வந்ததையெல்லாம் உளறிக்கிட்டு இருக்க. வேதவல்லிக்கு சப்போர்ட் பண்றேன்னு கோவப்படாத. அவங்க அந்த மாதிரி தில்லுமுள்ளு பண்ற ஆள்லாம் கிடையாது, புரியுதா? ம்ம். நீங்க தான் அவளை மெச்சிக்கணும். இங்க பாருங்க, நான் கன்ஃபார்மா அடிச்சு சொல்றேன், அவ ஏதோ ஃப்ராட் வேலை பண்ணி தான் ஜெயிச்சிருக்கா. போதுமா? ஆ, ஏங்க, ஒருவேளை இப்படி இருக்குமோ? எப்படி? அந்த போட்டி நடத்துறாங்கல்ல, அதான் சேனல்காரங்க, அந்த ஜீ தமிழ், ஆ, ஆ, ஆ. அவங்களுக்கு ஏதோ லஞ்சம் கிஞ்சம் கொடுத்து ஜெயிச்சிருப்பாளோ? ஏய், ச்சீ, என்ன விளையாடுறியா? ஆம். எவ்வளவு பெரிய ஷோ அது. அவங்க எவ்வளவு சின்சியரா இந்த ப்ரோக்ராம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்கள போய் சந்தேகப்படுற? ஏண்டி, உன் கற்பனை சக்திக்கு ஒரு அளவே இல்லையா? ஏன் இப்படி கண்டபடி எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்க? இங்க பாரு, பொதுவா நம்ம மைண்ட் கண்ட்ரோல் இல்லாம தான் யோசிக்கும். அத கண்ட்ரோலுக்கு கொண்டு வரது நம்ம கையில தான் இருக்கு. முதல்ல உன் கற்பனை குதிரைக்கு கடிவாளம் போடும். நீ தோத்ததுனால அந்த தோல்வியை ஏத்துக்க முடியாம பேசிட்டு இருக்க. எல்லா போட்டியிலையும் நாமளே ஜெயிச்சா எப்படி கல்பனா? ஒரு போட்டியில நாம ஜெயிப்போம், இன்னொரு போட்டியில அவங்க ஜெயிப்பாங்க. அடுத்தடுத்து வர போட்டிகள்ல நம்ம 2 பேரும் இல்லாம வேற ஒருத்தங்க ஜெயிப்பாங்க. இந்த போட்டி நமக்கு மட்டும் நடக்கல, தமிழ்நாடு முழுக்க நடந்துட்டு இருக்கு, புரியுதா? அதெல்லாம் எனக்கும் தெரியுங்க. ஆனா இன்னைக்கு அந்த வேதவழி 420 வேலை பார்க்காம ஜெயிச்சிருக்க வாய்ப்பே இல்ல, வாய்ப்பே இல்ல, வாய்ப்பே இல்ல. நான் சூடத்துல அடிச்சு சத்தியம் பண்ணுவேன். போதுமா? அவ எப்படி ஜெயிச்சிருப்பான்னு தான் நான் மண்டைய போட்டு உடைச்சி யோசிச்சுட்டு இருக்கேன். சரி, அவங்க ஏமாத்தி தான் ஜெயிச்சிருக்காங்க, நீ எப்படி இவ்வளவு உறுதியா சொல்லிட்டு இருக்க? அவளும் நாகராஜும் இல்லாத சமயம் பார்த்து அவங்க சமைச்ச சாம்பார்ல 1/4 கிலோ உப்பள்ளி போட்டது நான் தானே. அப்புறம் எப்படி அந்த சமையல் நல்லா இருந்திருக்க முடியும் சொல்லுங்க? அவ 420 வேலை பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு இருக்க, சும்மா என்கிட்ட வந்து அவ நேர்மையானவ ஒழுக்கமானவன்னு சொல்லி கடுப்பேத்திட்டு இருக்கீங்க. உப்பு அதிகமா இருக்கிற சாம்பார எப்படிங்க அவன் நல்லா இருக்குன்னு சொல்லுவான்? அவ தோக்கணும்னு நினைச்சுதான் சாம்பார்ல 1/4 கிலோ உப்பு அள்ளி போட்டதே நான் தான். அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு எப்படி அந்த மொட்டை 9 மார்க் கொடுப்பான்? அப்ப எங்கேயோ தப்பு நடந்திருக்குன்னு தானே அர்த்தம். அடிச்சன். எவ்வளவு தைரியம் இருந்திருந்தா இந்த வேலையை நீ செஞ்சிருப்ப. ஆஹா, ஒரு ஃப்ளோல இந்த ஆளுகிட்ட உண்மையை உளறிட்டிய கல்பனா. ஐயோ, இங்க பார் கல்பனா, நீ இன்னைக்கு பண்ணது சுத்த அயோக்கியத்தனம். இந்த ஒரு காலும் நான் ஏத்துக்கவே மாட்டேன். எந்த விஷயம் பண்ணாலும் அதுல ஒரு நியாயம் நேர்மை இருக்கணும்னு நினைக்கிறவன் நான். எனக்கு பொண்டாட்டியா இருந்துகிட்டு என்கிட்டயே வந்து உப்ப அள்ளி போட்டேன்னு தைரியமா சொல்லிட்டு இருக்க. ஏய், ஏற்கனவே மருதாணி போட்டியில கையில மார்க்கரால வரைஞ்சுக்கிட்டே நான் அசிங்கப்படுத்திருக்கேன். அந்த அசிங்கத்தையே இன்னும் என்னால மறக்க முடியல. இப்ப ஜெயிக்கணுங்கிறதுக்காக உப்பள்ளி கொட்டி இன்னும் அசிங்கப்படுத்துறியா? இங்க பார் கல்பனா, இந்த போட்டியில கலந்துக்க முக்கியமான காரணமே இந்த வீட்ல ஒரு சுவாரஸ்யமும் சந்தோஷமும் வேணுங்கிறதுக்காகத்தான். மத்தபடி எல்லாம் இந்த போட்டியில ஜெயிக்கணும், காசு கிடைக்குங்கிற எந்த அவசியமும் கிடையாது, புரியுதா? அது இல்லங்க. ஏய், நீ எதுவும் சொல்ல தேவையில்லை. இன்னைக்கு நீ பண்ண அசிங்கத்தை யாராவது பார்த்திருந்தா என்ன ஆயிருக்கும்? போதும் கல்பனா, நீ பண்ணதெல்லாம் போதும். இனிமேலும் இப்படி ஒரு காரியத்தை பண்ணாத. தப்பு பண்ணது நீ, ஆனா வாய்க்கழிய அவங்க தப்பு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இருக்க. உண்மையான 420 நீ தாண்டி. ஏண்டி உன் புத்தி இப்படி எல்லாம் போயிட்டு இருக்கு?
அசிங்கமா இல்ல? உனக்கு ஒண்ணு வேணும்னா அதுக்காக என்ன வேணும்னாலும் செய்வியா நீ? இன்னும் எனக்கு தெரியாம என்னென்னலாம் பிரார்த்தனை பண்ணி வச்சிருக்கியோ யாருக்கு தெரியும்? உன்னை பார்த்தாலே எனக்கு பத்திக்கிட்டு வருதுடி. கொஞ்சம் பாரு, இங்க பாரு. ஒரு போட்டியில ஜெயிக்கிறதோ தோக்குறதோ முக்கியமே இல்ல. ஆனா அதுல நம்ம நேர்மையா கலந்துக்கிறோங்கிறது தான் முக்கியம். அத முதல்ல தெரிஞ்சுக்கோ. எல்லா தப்பையும் நீ பண்ணிட்டு அடுத்தவங்களை நோக்கி குத்த சொல்றதுக்கு உனக்கு எந்த தகுதியுமே கிடையாது. இன்னொரு முறை இப்படி ஏதாவது பண்ண அந்த ப்ரோக்ராம் பண்றவங்களே கூப்பிட்டு என் பொண்டாட்டி குறுக்கு வழியில ஜெயிக்க பார்த்தா அது எனக்கு பிடிக்கல, நான் இந்த போட்டியில இருந்து விலகிக்கிறேன்னு சொல்லிடுவேன். அத அவங்க டிவில போட்டாங்கன்னா அது இதுன்னு உனக்கு அசிங்கமாயிடும். ஆ, இந்த ஆளை விட்டா சொல்வதெல்லாம் உண்மையிலேயே போய் சொல்லுவாரு போல இருக்கே. கல்பனா, ஆ, உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேம்மா. நான் உன்னை மிரட்டல, அதட்டல, திட்டல. தொட்டு தாலி கட்டின புருஷங்கிற முறையில தார்மீகமா கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு குறுக்கு வழியில போகணுங்கிற எண்ணத்தை விட்டுரு. இந்த மாதிரி ஏதாவது பண்ணி என் மானத்தையும் குடும்ப மானத்தையும் வாங்கணும்னு பார்த்த இத்தோட இதையெல்லாம் விட்டுரு. இல்ல ம்ம். நேர்மையா நியாயமா இருந்திருந்தா உன்னை நான் கல்யாணமே பண்ணிருக்க முடியாது சுந்தரு. உன்னோட ரூல்ஸ் எல்லாம் நமக்கு செட்டே ஆகாது. நமக்கு இப்படியே பழகிடுச்சு. ஏண்டி கல்பனா, லூசாடி நீ? இவர்கிட்ட போய் எல்லாத்தையும் உளறி வச்சிட்டியே. இனிமே நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். ம். டேட்டா பேக் காலி ஆயிடுச்சு போல இருக்கே. இப்ப அவருக்கு ரெஃபரன்ஸ் எடுத்து அனுப்பணுமே, என்ன பண்றது? ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணலாம். ஐயோ, போன்ல டாக் டைம் பேலன்ஸும் இல்ல. இப்ப எப்படி அவருக்கு இன்ஃபார்ம் பண்றது? ஹாய், அவரே பண்ணிட்டாரு. ஹலோ ஹலோ, நாகராஜ்னு ஒருத்தர் உங்களுக்கு ஞாபகத்துக்கு இருக்குதா? நீங்க கடைக்கு போங்க, ரெஃபரன்ஸுக்கான போட்டோ உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு வைக்கிறேன்னு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஒருத்தர் கடைக்கு அனுப்பிச்சு வச்சிங்களே, அவரு தாங்க அண்ணா. இன்னும் கரெக்டா சொல்லணும்னா நான் தாங்க அது. தட்ஸ் மீ. 2 மணி நேரமா உங்களுக்கு கடையிலேயே வெயிட் பண்ணுகிறேன். ஐயோ சாரிங்க, நான் இன்டர்நெட்ல ரெஃபரன்ஸ்லாம் தேடி எடுத்துட்டேன். ஆனா அனுப்பதான் முடியல. ஏன்? why என்னாச்சு? என்னோட டேட்டா பேக் எக்ஸ்பயர்ட் ஆயிடுச்சுங்க. ஓ காட், அது சரி. எனக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிருக்கலாம்ல. பண்ணேன், ஆனா கால் போகல. ஏன் போல? என்னோட டாக் டைம் பேலன்ஸும் காலி ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு எப்படி இன்ஃபார்ம் பண்றதுன்னு தான் குழம்பிட்டு இருந்தேன். தேங்க் காட், அதுக்குள்ள நீங்களே கால் பண்ணிட்டீங்க. ஓ, இப்ப நானா ஃபோன் பண்ணலனா இன்னைக்கு பூரா நான் இங்கேயே வெயிட் பண்ணிருக்கணும், அப்படிதானே? சாரிங்க. நோ வரிஸ், நான் உங்களுக்கு ரீசார்ஜ் பண்றேன். தேங்க்ஸ்ங்க. ம். ஆனா இந்த ரீசார்ஜ் நினைச்சாலே எனக்கு டயர்ட் ஆகுது. இப்ப நீங்க கடைக்கு போகணும். இந்த பிளான போடலாமா அந்த பிளான போடலாமான்னு 100 பிளான கம்பேர் பண்ணி அதுல இருந்து ஒரு சரியான இன்டர்நெட் பேக்க செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் டாக் டைம் பிளான்ஸ், அதுக்கப்புறம் SMS பிளான்ஸ், எல்லாத்துக்கும் தனித்தனியா ரீசார்ஜ். I really hate this recharge formalities. என்ன சிரிக்கிறீங்க? வேதாஜி, நீங்க சொல்ற இந்த டயரிங் ப்ராசஸ்லாம் அந்த காலம் வோடாஃபோன் ஃப்ளெக்ஸ் இருக்கும்போது நம்ம டயர்ட் ஆக வேண்டிய அவசியமே கிடையாது. வோடஃபோன் ஃப்ளெக்ஸா? யா வோடாஃபோன் ஃப்ளெக்ஸ். ஒரே ஒரு ரீசார்ஜ் பண்ணா போதும், அதுலயே கால்ஸ், SMS, இன்டர்நெட், ரோமிங் எல்லாத்தையுமே பண்ணிக்கலாம். ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா ரீசார்ஜ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரே ஒரு ரீசார்ஜ், அதை நீங்க எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம்.
இட் இஸ் வெரி வெரி ஃபிளெக்சிபிளுங்க. வாவ், இது எனக்கு பொருத்தமான விஷயங்க. வோடஃபோன் ஃபிளெக்ஸ் ரீசார்ஜ் ப்ரீபெய்ட் பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஆயிடுச்சு. யா, வோடாஃபோன் ஃபிளெக்ஸ் மூலியமா உங்க வாழ்க்கையே ரொம்ப சிம்பிள் ஆயிடுச்சுங்க. ஓகே, நான் உங்களுக்கு வோடாஃபோன் ஃபிளெக்ஸ் ரீசார்ஜ் பண்றேன். நீங்க உடனே அந்த இமேஜஸ்லாம் எனக்கு சென்ட் பண்றீங்க. சரி, தேங்க்யூங்க. வெல்கம்.